இருக்கேன்னா எந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்க, வேதனைப்பட்டிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அப்பா, ப்ராஜெக்ட் சிமெண்டால கட்டுறாங்களா இல்ல மண்ணால கட்டுறாங்களா? இப்பெல்லாம் கான்ட்ராக்டுக்காரங்க மணலால தான் கட்டுறாங்க. ஆனா கான்ட்ராக்ட்காரங்க பங்களா மட்டும் சிமெண்டால கட்டுறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒத்து வச்சுட்டு உங்க வாழ்வை மண்ணால மூடிக்கிட்டீங்க. இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இனி இப்படி நடக்க கூடாது. இப்படி உங்க மாதிரி கேட்ட இன்ஜினியரோட பணம் ஆத்திரம் வந்துச்சு. நேர்மைன்னு அந்த இன்ஜினியர் குழந்தைங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அநியாயம் மட்டும் நடக்க விட மாட்டேன். அந்த கான்ட்ராக்டரை பார்த்து என்ன விஷயம் கேட்டு வரேன். அது வரைக்கும் யாரும் வேலை செய்யாதீங்க. என்னப்பா வேலையை நிறுத்த சொல்லிட்டு வந்துட்டியா அசிங்கமா? அப்படி செஞ்சா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம்னு யோசிச்சியா? மணல்ல அணை கட்டினா நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் நீங்க யோசிச்சீங்களா? நாடு குடிமகன் ரொம்ப தூரம் போயிட்டியா அசிங்கமா? பாரு தம்பி, இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலையும் விரல வச்சா நாத்தம் தான் வரும் அசிங்கமா. என் பேச்ச கேட்டு உருப்படுற வழிய பாரு. போய் வேலை கவனி போ. நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறது இந்த நாட்டு குடிமகனான என் பொறுப்பு. பாரியா, இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கேட்டிருக்கோம். கத்தாத. உனக்கு இஷ்டம் வந்தா வேலை செய், இல்லன்னா விட்டுட்டு போ. சந்தோஷமா விட்டு போறேன். ஆனா ஒன்ன மட்டும் விட மாட்டேன். மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்றேன் பாரு. மேலிடமா? யாரியா மேலிடம்? கூப்பிடு முன்னால. கூப்பிடியா முன்னால? உனக்கு தெரியாது போல இருக்கு. நம்ம சீஃப் இன்ஜினியருக்கு முந்தா நாள் அம்பாசிடர் கார் வாங்கி கொடுத்திருக்கேன். நம்ம மந்திரியோட மூத்த பொண்ணு பெரியவளான போது சின்ன தொகை 2 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு அட்வான்ஸா கொடுத்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டியா? போன மாசம் தான் அவருக்கு இடைக்கட தங்கம் கொடுத்திருக்கேன். அசிங்கமா? இப்படி ப்ராஜெக்ட்ல மணல கலக்காம போனா இத்தனை பேருக்கு லட்சமா கொடுக்கறதுக்கு என்கிட்ட உங்க தாத்தா விட்ட புதையில ஏதாவது கொடுத்து வச்சிருக்கேன். அசிங்கமா? உன் சுய லாபத்துக்காகவும் ஆபீசர்களுக்கும் மந்திரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்கறதுக்காகவும் அந்த ப்ராஜெக்டே உங்க அப்பா விட்டு சொத்தாக்கிட்டியா? இந்த கொள்ளையை நடக்க விட மாட்டேன். என்னடா என்ன பாத்துக்கிட்டே இருந்தா மீட்டர் ஏறிக்கிட்டே இருக்கு. இது நடக்கும், இதுக்கு மேலேயே நடக்கும். அசிங்கமா? என்ன செஞ்சிருவேன்? நீங்க கூட்டு கொள்ளைய மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி நாட்டிலே வழிப்பறிகளும் திருடுகளும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதையெல்லாம் மறந்து நீங்கள் வந்து இங்கு நிறைந்திருப்பது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. உண்மையிலேயே நமது மந்திரி அவர்கள் பெரிய திருடன். அமைதி அமைதி அமைதி. அது தய விளக்க சொல்ல போற. அசிங்கமா போய் உட்காரியா. மகாஜனங்களே, நமது மந்திரி அவர்கள் திருடன் என்றால் எப்படி திருடன்? 10 ஆண்டு காலமாக உங்கள் நன்மைக்காக உழைத்து உங்கள் உள்ளத்தை எல்லாம் திருடி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் திருடன் இல்லாமல் வேறு என்ன? அமைதி 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 அமைதி. நமது மந்திரி அவர்கள் திருடன் மட்டுமல்ல, வழிப்பறி கொள்ளைக்காரரும் கூட. மகாஜனங்களே, நம்ம எம்எல்ஏ அசிங்கமா? நீ ஏன் இடையில குறுக்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? அவருக்கு ஒரு சோனா கொடுப்பா. மகாஜனங்களே, நமது மந்திரி அவர்களை ஏன் வழிப்பறி கொள்ளைக்காரர் என்று சொன்னேன் என்றால், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் வேற்று மாநிலத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி நமது மாநிலத்திற்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த தைரியம் வழிப்பறி கொள்ளைக்காரருக்கு தான் உண்டு. அதனால் தான் வழிப்பறி கொள்ளைக்காரர் என்று கூறினேன். மகாஜனங்களே, நம்ம எம்எல்ஏ ஐயனார் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னாரு. அசிங்கமா? நீங்கெல்லாம் சத்தம் போடாம அமைதியா உட்காரணும். அதுக்கப்புறம் நம்ம மந்திரி பெரிய ஸ்பீச் கொடுப்பாரு. போய் உட்காருங்க. இப்பொழுது மகாஜனங்களே, உங்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நமது மந்திரி அவர்களுக்கு கொள்ளை மாமன்னன் என்ற சிறப்பு பட்டத்தை சூட்டி கௌரவிக்க போகிறோம். நமது மக்கள் தலைவர் அவர்கள் நீண்ட சொற்பொழிவாற்றுவார்கள். அமைதியாக கேளுங்கள். உயிரோடு உணர்வோடு மகாஜனங்களே, நான் சொல்வதை கேளுங்கள். எதிர்க்கட்சிகள் நம்ம கலைக்க வேண்டும் சதி செய்கிறார்கள். அந்த சதிக்கு உடன்பாடுகள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்யாத குற்றத்தை மேல சுமத்துறீங்க. என்ன குற்றவாளியா நிக்க வைக்கிறதுக்கும் அவங்க குற்றங்களை மறைச்சு வைக்கிறதுக்கும் இந்த ஊருக்கே பயன்படுற ப்ராஜெக்ட்டுக்கு நான் பாம் வச்சிருக்கேன்னு சொல்ற இந்த தேச துரோகிங்க நாளைக்கு பாரத மாதா நெஞ்சில பாமா வைப்பாங்க, பெத்த தாயோட வயித்துல நெருப்பைய வைப்பாங்க. இந்த மாதிரி கொள்ளக்காரங்க நடமாடுற இந்த நாட்டுல நியாயம் பிடிக்காது, நீதி நிமிர முடியாது, நேர்ம பலியாகும், தர்மம் தூக்கு போட்டுக்கும். இந்த நாடே மயனமா போயிடும். ஐயா நீதிபதி அவர்களே, இந்த நாட்டை இந்த கொள்ளக்காரன் கையில நீங்களாவது காப்பாத்துங்க சார். நீங்களாவது காப்பாத்துங்க சார். இந்த நாட்டை நீங்களாவது காப்பாத்துங்க சார். நீங்களாவது காப்பாத்துங்க சார். அரசாங்க தரப்புல சாட்சிகளை விசாரிக்கலாம். கடவுள் மேல சத்தியமா நான் உண்மையத்தான் சொல்றேன், பொய் சொல்லல.
குற்றவாளி ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு அந்த உண்மையை சொல்ல சொல்லி மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் புனிதமான பகவத்கீதை மேல என்ன சத்தியம் செய்ய வச்சீங்க. நிரபராதியான நானும் என்ன குற்றவாளியா நிக்க வச்ச அந்த கொள்ளக்காரங்களும் அதே பகவத்கீதை மேல சத்தியம் செஞ்சா யார் சொல்றது உண்மையா இருக்கும்? இந்த தேச துரோகிங்க பிரிட்ஜுகளையும் ப்ராஜெக்டுகளையும் காத்துல விழுந்து போகும்படி மணலால கட்டினாலும் இந்த பொய் சாட்சியங்களின் சவர்களை மட்டும் கலப்படம் இல்லாத சிமெண்டால உயர்தர எக்கால கட்டி லட்சம் பாம்புகளை வச்சு வெடிச்சாலும் உடைஞ்சு போகாத அளவுக்கு பலமா கட்டிருக்காங்க சார். ஆர்டர் ஆர்டர். தேசம் முழுக்க டிசார்டர் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்டர் ஆர்டருக்காக ஏன் வீணா தவிக்கிறீங்க மிஸ்டர் ஜஸ்டிஸ்? வயிற்று பசிக்காக ஒருவேளை சாப்பாட்டை திருடுறவனை தண்டிக்கிற நம்ம நாட்டையே கொள்ளடிக்கிற இந்த கான்ட்ராக்டர்களுக்கு மட்டும் சலுகைகள் இருக்கு. கான்ட்ராக்டர் கொடுக்கிற லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு பிரிட்ஜ் நாசம் பண்றதுக்கு இன்ஜினியர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. விபச்சாரத்தை குற்றம்னு சொல்ற இந்த நாட்டுல தேச மாதாவையே பணத்துக்காக கூட்டி கொடுக்கிறதுக்கு இந்த அரசியல் மாமாக்களுக்கு பதவி ஒரு வாய்ப்பா இருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்கிறவனை சுட்டு தட்டுறதுக்கு போலீஸுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அது கொலை இல்ல தற்கொலை தான் பொய் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு டாக்டர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இப்பேற்பட்ட அநியாயங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த நாட்டுல நான் குற்றவாளி நிறுத்தப்பட்டதுல ஆச்சரியம் என்ன இருக்கு சார்? Our country is being looted and raided by thieves and dacoits. 100 குற்றவாளிங்க தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற உங்க வழக்கத்தை மாத்துங்க சார். 100 நிரபராதி. யாரு? நான் ஒரு உடைஞ்ச ராட்டினம், கிழிஞ்ச கதராட, அர்த்தமில்லாத அஹிம்சாவாய். செத்து போன காந்தி இப்ப எங்கடா வந்தாரு? வந்தே மாதிரம் ஆளுநாவோட சாத்தா காந்தி பைத்தியம். இங்க எதுக்காக அந்த கிழவன சிங்கமா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்திருக்கு, நாங்க அத பார்க்கலான்னு வந்தோம். பாத்துட்டியா? தினந்தோறும் எச்சலைக்காக ஏங்கி தெரியும் பசித்த குழந்தைகளின் பார்வை பார்த்தேன். நிக்கவும் நடல் இல்லாம நடு ரோட்ல நாய்களோட புரண்டுகிட்டு இருக்கிற பஞ்ச பரதேசிகளின் பெருமூச்சல சுதந்திரத்தை பார்த்தேன். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகாரத்தை விலைக்கு வாங்குற அரசியல்வாதிகளின் சிம்மாசனத்துக்கு அடியில் அந்த சுதந்திரம் நசுங்கி போறதை பார்த்தேன். ஏனாரு உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு எதுவும் புரியல. ஆயுதம் ஆனா 70 கோடி மக்களும் அகிம்சையை கைவிட்டுட்டு ஆவேசத்தோட ஆயுதம் ஏந்தி வருவாங்க. உங்களை எல்லாம் அதிகார பீடத்திலிருந்து இறக்கி உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு சமாதி கட்ட போறாங்கடா. இதுதாண்டா இனிமே நடக்க போகுது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அந்த கேட்டு மேல பிடிச்சு கொண்டா சீக்கிரம். ஐயோ, இவனுக்கு பைத்தியம் பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. ஆமா, இவன் மட்டும் எதிர்கட்சிக்காரங்க கையில கிடைச்சிட்டான்னா காந்தியோட சிக்ஷன் மேடையில ஏத்தி வச்சுக்கிட்டு நம்மள பதவியில இருந்து இறக்கிடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? ஹிம்சை நம்ம வழி, அதிகாரம் எங்க லட்சியம், அராஜகம் எங்க உரிமை. எங்களை அதிகாரத்திலிருந்து இறக்க போறியா? எங்களுக்கும் எங்க கூட்டத்துக்கும் சமாதி கட்ட போறீங்களா? உனக்கு சமாதி கட்டுறோம். ஓ மகாத்மா, ஓ மஹர்ஷி, ஓ மகாத்மா, ஓ மஹர்ஷி, ஓ அஹிம்சா பரமயோகி, காந்தி மண்ணில் சாகும் நியாயம், உண்மை நெஞ்சில் ரத்த காயம். ஓ மகாத்மா, ஓ மஹர்ஷி, ஓ மகாத்மா, ஓ மஹர்ஷி.
ஆள்கள் இல்லடா, உங்களால பாதிக்கப்பட்ட ஜனங்கள். இங்க விளக்கம் சொல்ல வேண்டியது உங்க கொள்ளையால நாசமாகி போன அந்த ஜீவன்களுக்கு. சொல்லுங்கடா, நீங்க தீயில சுட்டு சாம்பலாக்கிடுவோண்டா. சொல்லுங்கடா. விஷத்தை கக்கறதுக்கு மட்டும்தான் பழக்கப்பட்ட இவங்க வாங்க. இனிமே உண்மை பேசாது. தீர்ப்பு வழங்க வேண்டியது நாம. இனியும் இவங்களை நடமாட விட்டா இந்த நாட்டையே விலைக்கு விட்டுருவாங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. போங்க. பத்தி நில்லுங்க. எங்க காந்தி தாத்தாவை கொன்ன கோட்டை நீங்க. இந்த ஊரையே அடித்து கொலைகார பாவீங்க. இதுதான் சரியான தண்டனை. பாருங்க.